நேற்று காவல் நிலையத்துக்கு அவருடைய துணைவியார் கைல்விழி சீமான் போகல, கவனிச்சலா? சென்ற முறை வந்து செட்டிங்களை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இவர் குற்றமற்றவர் நம்புறாங்கிறதுக்கான ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்காக போன முறை அதை ஏற்படுத்தினாங்க. இந்த முறை அவங்க போகலை. அப்போ அவர் குற்றமானவர் ஒத்துக்கிட்டாங்களா? கைவழி ஒத்துக்கிட்டாங்க? இல்லைங்க, அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கிறனால தான் அவங்க போகலை. இவ்வளவு பேரை திரட்ட முடிந்தவரால் அவங்க வழக்கறிஞராக கூட போகலாம்ல. அவங்க யாருமே வரலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு தவறான மனிதர்கிட்ட தன் வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டோங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் வயதை மறைத்து தான் திருமணம் செஞ்சிருக்கிறாரு. அவர் திருமணம் ஆகிற போதே அவருக்கு ஒரு 45 வயது. அது உண்மையான வயதை மறைத்து தான் அவர் திருமணம் பண்ணியிருக்காரு. அதுவே மோசடி தான். அந்த திருமணமே ஒரு மோசடி தான். அந்த மோசடிக்கு துணை போனவர்கள்லாம் இன்னும் இருக்கிறாங்க. அவர்கள் பெயரை வந்து நான் நாகரிகம் கருதி சொல்லலை. அதனால் சீமான் வந்து ஒட்டுமொத்தமாக பண மோசடி, பாலியல் மோசடி எல்லாற்றுக்கும் ஒரு பொருத்தமான ஒரு ஆளை தவிர அவர் அரசியல் தலைமைக்கான ஆள் அல்ல. பொது வாழ்க்கைக்கான எந்த ஒழுக்கமும் அவர்கிட்ட இல்லை. அவருக்கு தனி மனித ஒழுக்கமும் கிடையாது, பொது ஒழுக்கமும் கிடையாது. அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு அழுக்கு சீமான்.